ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இது நாள் வரைக்கும் ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி பெறுகிறார். 11/2/2025 முதல் வக்ர நிவர்த்தி பெற்று சுபத்தன்மை, அதாவது வக்ரமாக இருந்தால் உங்களுக்கு எதிர்பலனியை தருவார் இல்லைங்களா. இப்போ நேர்கதியில் செல்கிறார். 90 நாள் இங்கே இருப்பார். 10/5/2025 வரைக்கும். 11/5/2025 குரு பயிற்சி பலன் மிதுனத்துக்கு அமைகிறது. அப்போது இந்த 90 நாளும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பகவான் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் மீனத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். ரிஷபத்தில் குரு இருப்பதால் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. அப்போ ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெறுவது சிறப்பு. இப்போ குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்குமா இல்லை மீடியமாக போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இது குரு நல்லவர் அல்ல. குரு 3க்கும் 6க்கும் உடையவர். பெரும்பாலும் 6க்கு உடையவர் பார்வை கூட சரியில்லைன்னு தான் சொல்லணும். 6ஆம் இடத்த அதிபதி பார்வை, 6ஆம் இடத்த அதிபதி நல்லவர் அல்ல. பார்வை கூட கெட்டதாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையை எடுத்துக்கணும். இருந்த போதிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். அப்போ குருவை தூக்கி 6ல் போடுங்க, சுக்கிரனை தூக்கி 8ல் போடுங்க. சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெறுகிறார். அந்த பரிவர்த்தனை இல்லை என்று சொன்னால் குருவால் ஒன்றும் பெருசாக இந்த துலா ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதால நிச்சயமாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. மற்றபடி குரு பார்வை உங்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார். குடும்பத்தில் 6ஆம் இடத்து அதிபதி குருவாக இருக்கிறதால, ஆனால் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் உங்களுக்கு அவர் 6ஆம் இடத்துக்கு ஆட்சி பெறுகிறார். இருந்த போதிலும் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் இந்த சனி பார்வையும் இருக்கிறது. 10ஆம் பார்வையாக சின்ன சின்ன சிக்கல்கள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவி மட்டுமல்ல மற்ற குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள்கிட்டையும் நட்பு வட்டாரங்கள்கிட்டையும் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு இது பொக்கிஷமான காலமாக கண்டிப்பாக ராசிநாதன் உச்சநிலை பெறுவதால் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் எவ்வளோ நாள் தேடி அலைஞ்சி ஓஞ்சிட்டீங்க, வேலை கிடைக்கலன்னு சில பேர் இருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வேலை வாய்ப்புகள் வரும். இல்லை நான் ஏற்கனவே ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், சீரியல் பண்ணிகிட்ருக்கேன், மியூசிக் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை பின்னணி பாடிக்கிட்டுருக்கேன் அப்படின்னும் போது இன்னும் வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. ஸோ பிஸி ஷெட்யூல் கண்டிப்பாக ராசிநாதன் உச்சம் பெறுவதால் கண்டிப்பாக பிஸி ஷெட்யூல். நீங்கள் ரொம்ப அற்புதமாக சம்பாதிக்க முடியும், பேர் எடுக்க முடியும். ரெகக்னேஷன் ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்ன படமோ சீரியலில் கூட ரெகக்னேஷன் கிடைக்கும், நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு.
அந்த அளவுக்கு இப்பொழுது டைம் நல்ல நேரமாக இருக்கிறது. இந்த குரு 11/5 தான் 11/5/2025 மிதுனத்துக்கு போகிறார். அது வரைக்கும் இந்த 3 மாத காலமும் இந்த சுக்கிரனும் 3 மாத காலம் மீனத்தில் இருக்கார். அப்போ பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதால குருவும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். கண்டிப்பாக செய்வார். அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், வங்கிகள், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, அரசு கருவூலம் போன்றவற்றில் பணிபுரிபவர்கள், ப்ரைவேட்டாக பார்த்திங்கன்னா ஒப்பனை நிலையங்கள் வைத்திருப்பார்கள், பெயிண்டர்ஸ் இருப்பாங்க, பெயிண்டர்ஸ் ஓவியம் வரைகிறவங்க இருப்பாங்க, இல்லைன்னா வீடு பெயிண்ட் பண்ணக்கூடியவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்டீரியர் டெக்கரேஷன் சொல்லக்கூடிய வீட்டை அலங்காரம் பண்ணுறது இருப்பாங்க. அவங்களுக்கும் இப்போ அற்புதமான ஒரு நேரம், சம்பாதிக்கக்கூடிய தருணம். உங்களுக்கு பொறுத்தவரையிலையும் 6ல் ராகு இருக்கிறார். அஷ்டலட்சுமி யோகத்தை தருகிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு ஆதரவை தரும். அதே நேரத்தில் உங்களுக்கு அதனால் அனுகூலத்தை தரும்னு சொல்லலாம். ஒரு சிலர் ஆன்மீகத்தில், அதாவது ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதில் கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். குருவனுடைய நிலையை பார்க்கும் பொழுது இந்த குருமார்கள், அதாவது ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ள அன்பர்கள் அவங்களுக்கும், மற்றபடி நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், பத்திரிகைத்துறை, மீடியாத்துறை, மற்றபடி உங்களுக்கு டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், இப்படி வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், இதுபோல் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கும் நிச்சயமாக நல்லா இருக்கும். இருந்த போதிலும் 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். பேசுகிற ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு சொல்லியிருக்காங்க. எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா சனி பார்வை இருக்குது. 6ஆம் இடத்து அதிபதியான குரு பார்வையும் இருக்கிறதால சில நேரம் உங்களுக்கு பிறந்த கால அடிப்படையில் தசாபுத்தி இப்போ சரியில்லாமல் போயிருந்ததுன்னா இது எதாவது பிரச்சனையை கொண்டாந்து கூட விடும். ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை. குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். அதாவது இந்த ரிஷபத்தில் இருக்கும் குரு பகவான் இந்த ராசிக்கு அதாவது நல்லது செய்யுமான்னா ஓரளவுக்கு மீடியமான பலன். இந்த சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால் ஓரளவுக்கு மீடியமான பலனை எதிர்பார்க்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.